வாங்க கவுனி அரிசியை 2 விசில்ல எப்படி வேக வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே கவுனி அரிசி வேக வைக்கணும்னா எப்படியும் 7-8 விசில் போட்டால் தான் வேகும். எப்படி 2 விசிலில் வேக வைக்கலாங்கிறத சொல்கிறேன். நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டுக்கிட்டேன். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், வெறும் அரிசி மட்டும் போட்டால் போதும். அதை போட்டுட்டு 2-3 பல்ஸ் வச்சு கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க, மாவாயிடும். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி ஊறின அரிசி இல்லையா, மாவாயிடும். அப்புறம் அவிய வைக்க முடியாது. இந்த மாதிரி இருந்தால் போதும். இது குடிக்கிற பக்குவம் நல்லா வந்துடும். இந்த மாதிரி எடுத்து குக்கரில் போட்டு, குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றிக்கங்க. கீழே நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றிக்கங்க. ஆனால் குக்கரில் போடும்போது கொஞ்சம் எண்ணெய் பசையோடு இருக்கணும். அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காது. அது நீங்கள் கவுனி அரிசியாகவே இருந்தாலுமே அது வந்து அடி பிடிக்க தான் செய்யும். அதனால் கொஞ்சம் நெய் தடவிக்கங்க. அப்படி க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கங்க. உங்களுக்கு நிறைய தேவைன்னா நிறைய போட்டுக்கோங்க, கம்மியாக தேவைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நான் 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நெய். அந்த நெய் வாசத்தோடு குடிக்கும்போது நல்லா இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு அடுப்பில் வச்சுட்டு 2 விசில் தான், ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா தண்ணி கம்மியாக தானே ஊற்றிருப்பீங்க, அடி பிடிச்சிரும். 2 விசில் தான் போதும். இதுக்கு நல்லா கொலைய வெந்துடும். கவுனி அரிசியாக இருக்கும்போது வேக வைக்கிறது வந்து அது கொஞ்சம் எப்படி தான் இருந்தாலும் பாதி பாதியாக தான் இருக்கும் அரிசி. சாப்பிடும்போது எப்படி வாயில் தட்டு போடும். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா துப்பிடுவாங்க. ஆனால் இதை குழந்தைங்களுக்கு கூட ஈஸியாக கொடுக்கலாம், டக்குன்னு குடிச்சிடுவாங்க. இப்போது ப்ரெஷர் போகட்டும். போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பாருங்கள், எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் கூட பிடிச்சிருக்காது. நான் சொன்ன மெத்தடில் கீழே நெய் தடவி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காது. எப்படி வெந்திருக்கு பாருங்கள், குழஞ்சி போய் எப்படி வெந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி சாதா பால் ஊற்றி கூட நீங்கள் குடிக்கலாம், சர்க்கரை போட்டு. நான் தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன். இதில் தேங்காய் பாலோட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றியே சேர்த்துருவேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம் கருப்பட்டி சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டேன், அப்போ தான் இனிப்பு எடுத்து கொடுக்குண்டு. 3 பேர் குடிக்கிற அளவுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் போதும். நான் அரை மூடி தேங்காய் தான் அரைச்சி பால் எடுத்து தண்ணி சேர்ந்து கலந்தே ஊற்றிக்கிட்டேன், தனியாக தண்ணி ஊற்றாமல். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இதை குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுத்தா ஈஸியாக குடிச்சிடுவாங்க. அரிசியாக